ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போ சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலாம், 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழம தோஷம், அதை தவிர ராகு காலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2வது 18 நிமிஷம், 3வது 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறார். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம் அது மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜ்ஜின்னு போட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க இந்த இது சகஸ்ரநாமம், இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு, 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும்.
முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள். இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார். ராகு பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் சுய தொழில் பார்க்குறவாளுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் மூலியமாக அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விநாயகரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 8ஆம் இடத்தில் அதாவது செவ்வாய் பகவானும் மற்றும் சுக்கிர பகவானும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று காலம் பிடிக்கும். அதுவும் வந்து சுக்கிர பகவான் 9ஆம் இடம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் இருந்து உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அவர் 6/11க்கு அதிபதி. அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால திடீர் பண வரவு வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து, மறைமுக இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் வந்து திடீர்னு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூதாதையர்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருந்தீர்களேயானால் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். கார்த்தால 11:30 மணி வரலும் பார்த்தேனால் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து ஆறாம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 8ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு திடீர் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 11ஆம் அதாவது கார்த்தால் 4ஆம் தேதி கார்த்தால் ஒரு 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு
நிச்சயமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்பு, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சுக்கிர பகவானோடையும் செவ்வாய் பகவானோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அதாவது ஒளித்துவம் அடைந்தாலும் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது யாருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன், சுக்கிரன் மற்றும் சனி 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மாலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏரோஸ்பேஸு, அதை தவிர ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர 2G 3G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த பாடல் ஆசிரியர்கள், கதை எழுதுபவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறோம். அது 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு மேலே பார்த்தேன்னா ராகு, புதன் மற்றும் சந்திர பகவான் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசுக்குள்ள சற்று பயம் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவசியமாக இந்த செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க. ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஏலக்காய் மாலை செட்டி புண்ணியத்தில் இவருக்கு ஹயக்ரீவருக்கு போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.